திண்டிவனத்தில் அரசு பேருந்து டிராக்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 2 வாகனங்களின் ஓட்டுநர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். வணக்கம் சையத், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காவிரிப்பாக்கம் அருகே சென்னையிலிருந்து சேலம் நோக்கி அரசு பேருந்து வந்து கொண்டிருந்து பேருந்தை தெல்லார் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் ஓட்டி வந்தார். அப்பொழுது திண்டிவனம் அடுத்த கொங்கம்பட்டு பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் புதிய பேருந்து நிலையம் பணிக்காக டிராக்டரில் மண் ஏற்றிக்கொண்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடந்தார். எதிரே வரும் அரசு பேருந்தை கவனிக்காமல் நெடுஞ்சாலை கடந்ததால் அரசு பேருந்தும் டிராக்டரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இருப்பினும் பேருந்து ஓட்டுநர் சங்கர் இடிபர்களுடன் சிக்கிக் கொண்டார். அதே போல டிராக்டர் ஓட்டுநர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். பேருந்தில் வந்த நடத்துனர் பிரகாஷ் மற்றும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1/2 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.